ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். போகி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வீட்டில் அம்மா மோளம் வாங்கி கொடுத்துருவாங்கங்க. தேவையில்லாத பழைய பொருள்லாம் எடுத்து போட்டு கொளுத்துனாங்கன்னா சுற்றி ஒரு 10-15 பேர் உட்காந்து மோல் அடித்து இப்படிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிட்ருக்குங்க. பொங்கல் அதுவுமா எப்போவுமே மழை இருக்காது. இந்த வாட்டி வந்து போகி அன்னைக்கும் காலையில் விட்டு விட்டு இப்படி தாங்க மழை பெஞ்சிட்ருக்கு. வாஷ் பண்ணி போட்ட துணியெல்லாம் கூட காயில். உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடு க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க 3 டேஸாக போயிட்டுருக்கு. நான் க்ளீன் பண்ணும்போது எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து எடுத்த கிளிக் இது. ஸ்பைடர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி வலை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? பொங்கலுக்கு சொந்த ஊர் போகிறீங்களா? இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். போகி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வீட்டில் அம்மா மோளம் வாங்கி